நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹார்முஸ்ல அதிரடியாக களமிறங்கியிருக்காங்க இந்திய கடற்படை. ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் ஒன்று நடத்த போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியே இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தியும், அதை தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சாதனை ஒன்று இந்தியா படைச்சிருக்காங்க. இந்திய ராணுவம் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செய்ய போறாங்க. அது என்ன அப்படிங்கறத நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா, இந்தியா கிட்ட அவசரமாக உதவி ஒன்று கேட்டிருக்காங்க வங்கதேசம். அது என்ன அப்படிங்கிறதையும், அதே போல தன்னுடைய அதிபர் பதவியை இழக்க போற ட்ரம்ப் அப்படிங்கிற செய்திகள் வெளியாயிருக்கு. ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக அமெரிக்காவில் இருக்கும் பலருமே இப்போ போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அவருடைய பதவி பறிபோகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்க வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் கேளுங்க. பல நண்பர்கள் நம்முடைய வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோக்கள் போறோம், அங்கேயும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் மேகங்கள் வளைகுடா பிராந்தியத்தை சூழ்ந்துள்ள நிலையில அங்கு சிக்கி தவிக்கும் 18 இந்திய கப்பல்களை மீட்க இந்திய கடற்படை இப்போது ஒரு பிரம்மாண்ட மீட்பு ஆபரேஷன்ல இறங்கியிருக்காங்க. நாட்டுடைய எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும், இந்திய துறைமுகங்களில் தேங்கி கிடக்கும் லட்சக்கணக்கான டன் சரக்குகளை சீரமைக்கவும் நம்முடைய மத்திய அரசு இந்த ஆபரேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. வளைகுடாவுல மோதல் தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கு. இருந்தாலும் ஹார்முஸ் பஞ்சாயத்து முடிந்த பாடில்லை. ஒரு பக்கம் ஈரான் அதுல கப்பல்களை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லும் நிலையில, இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் ஹார்முஸை முடக்குவோம் அப்படின்னு மிரட்டி இருக்கு. இதனால அங்கே பெரும் குழப்பம் நிலவிட்டு வருது. இதற்கிடையில தான் அங்கே சுமார் 18 இந்திய கப்பல்கள் சிக்கியிருக்காங்க. யுத்தம் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியில சிக்கியிருக்கும் அந்த கப்பல்கள் இந்தியாவுடைய எரிசக்திக்கு மிக முக்கியமானவை. 11 கச்சா எண்ணெய் டேங்கர்கள், 4 எல்பிஜி கேரியர்கள் மற்றும் 3 எல்என்ஜி கப்பல்கள் ஆகியவை அங்கு சிக்கியிருக்கு. இது 5 கப்பல்கள் இந்திய நாட்டில் பதிவு செய்யப்பட்டவை, மற்றவை இந்திய நிறுவனங்களால குத்தகைக்கு எடுக்கப்பட்டவை. அங்கே சிக்கி தவிக்கும் 18 இந்திய கப்பல்களை மீட்க இந்திய கடற்படை இப்போது ஒரு பிரம்மாண்டமான மீட்பு ஆபரேஷன்ல இறங்கியிருக்காங்க. இதுல எல்பிஜி கப்பலான கிரீன் ஆஷா ஏற்கனவே ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து மும்பையுடைய JNPT துறைமுகத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கிருச்சு. இது மற்ற கப்பல்களுக்கும் ஒரு நம்பிக்கையை தந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. போர் சூழலால ஹார்முஸ் ஜலசந்தி முடங்கியதுனால இந்திய துறைமுகங்கள்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சரக்குகள் தேங்கி கிடக்கு. சுமார் 1,06,890 TEU அளவிலான கண்டெய்னர்கள் துறைமுகங்கள்லேயே முடங்கியிருக்கு. குறிப்பாக அழுகக்கூடிய நிலையில இருக்கும் உணவுப் பொருட்கள் பெரும் பாதிப்பை சந்திச்சிருக்கு. இதனால நிலைமை சீராகும் வரைக்கும் வளைகுடா நாடுகளுக்கு புதிய சரக்கு ஏற்றுமதியை துறைமுகங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. மேலும் கப்பல் நிறுவனங்களுக்கு துறைமுக கட்டணத்துல சலுகை வழங்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சரக்கு கப்பல்கள் ஒரு பக்கம் அப்படின்னா, போர் தொடங்கிய போது பாரசீக வளைகுடா பகுதியில் சுமார் 20,000 இந்திய கப்பல் தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதுதான் பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கு. இவர்கள 475 பேர் இந்திய கொடி ஏந்திய கப்பல்கள்ல பணிபுரியறவங்க. இதுவரைக்கும் மத்திய அரசு தீவிர முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட 2,000 மாலுமிகளை பாதுகாப்பாக மீட்டிருக்காங்க. எஞ்சி இருக்கிறவங்கள போர்க்கால அடிப்படையில் மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. சர்வதேச கடல்சார் அமைப்பு தற்போது நிலவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பான பாதையை உருவாக்கி தருமாறு சம்பந்தப்பட்ட நாடுகளை கேட்டிருக்காங்க. இதன் மூலம் முடங்கி கிடக்கும் சர்வதேச வர்த்தகம் மீண்டும் உயிர் பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் ஹார்முஸ்ல இந்திய கடற்படை இறங்கி நடுக்கடல்ல சிக்கி இருக்கும் இந்திய கப்பல்களை மீட்க அதிரடி ஆபரேஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியே இருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். வரும் நாட்கள்ல இது பற்றிய செய்திகள் வரும்போது நாம உங்களுக்கு அப்டேட் பண்றோம் நண்பர்களே. இதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், பிரம்மோஸ் வச்சு சம்பவம் செய்ய போகிறாங்க இந்தியா. அதாவது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணையுடைய முதல் தொகுதி நம் ராணுவத்திடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டிருக்கு. தற்சார்பு இந்தியா திட்டத்துக்கு இந்த நிகழ்வு உத்வேகம் அளிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராணுவ தளவாடங்களுக்கு வெளிநாடுகளை நம்பியிருக்கும் நிலையை மாற்றும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ராணுவ தளவாட உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டது. இந்திய ரஷ்ய கூட்டு முயற்சியில் இந்த உற்பத்தி ஆலையிலிருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகள் தயாரிக்கப்பட்டு வருது. இதன் மூலம் வெளிநாட்டு இறக்குமதி குறைகிறது மட்டுமில்லாமல் நம் நாட்டுடைய பொருளாதாரம் உயர்றதுக்கும் வழிவகுக்கும். இது தவிர மேக் இன் இந்தியா திட்டத்துக்கும் இந்த ஆலை வலு சேர்த்திருக்கு. இதனால உள்ளூர் தொழிற்சாலைகளும் பயனடைகிறதுனால 100க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பும் கிடைச்சிட்டு வருது. உள்நாட்டிலே உற்பத்தி செய்யப்படுறதுனால நம்முடைய தேவையை கடந்து வெளிநாடுகளுக்கும் ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்ய முடியும். ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் நம்ம கிட்ட ஏவுகணைகள் வாங்க ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. நம்முடைய ராணுவத்துக்கு வலு சேர்த்துள்ள பிரம்மோஸ் ஏவுகணையை நிலம், நீர் மற்றும் வான் பகுதி அப்படின்னு 3 தளங்கள்ல இருந்தும் நம்மளால ஏவ முடியும். ஒளியை விட 3 மடங்கு வேகத்தில் செல்லும் திறன் படைத்தது. ஒரே சமயத்துல பல இலக்குகளை தாக்கும் வல்லமை உடையது. இந்த மாதிரியான திறன் வாய்ந்த பிரம்மோஸ் ஏவுகணை லக்னோ ஆலையில தயாரிக்கப்பட்டு வந்த நிலையில அதனுடைய முதல் தொகுதி நம் ராணுவம் வசம் முறைப்படி நேற்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஒப்படைச்சிருக்காங்க. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது கடந்த ஆண்டு ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது முக்கிய தாக்குதலுக்கு பிரம்மோஸ் ஏவுகணையை தான் நம்முடைய ராணுவம் அதிகம் பயன்படுத்தினாங்க. குறிப்பாக சுக்கோய் ரக விமானங்களிலிருந்து ஏவப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணைகள்
பாகிஸ்தானை திணறடித்தது, பயங்கரவாத முகாம்கள் மற்றும் பாகிஸ்தானுடைய முக்கிய விமானப்படை தளங்கள் வந்து தரைமட்டமாக்கப்பட்டது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் உள்நாட்டிலே உருவான இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை முறைப்படி நம்முடைய ராணுவத்திடம் ஒப்படைச்சிருக்காங்க. இனி வரும் நாட்களில் பிரம்மோஸை வச்சு நம்முடைய இந்திய ராணுவம் மிகப்பெரிய சம்பவத்தை செய்வாங்க அப்படின்னு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்தியா வந்து இனிமேலும் தயக்கம் காட்டாது. ஆபரேஷன் சிந்தூர்ல என்ன மாதிரியான தாக்குதலை தொடர்ந்துமோ அந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து தொடர்ந்து நடைபெறும். இந்தியாவை சீண்டணும், இந்தியாவை பகைத்து கொள்ளணும், இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது தாக்குதல் நடத்தணும் நினைச்சாங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை எதிர்கொள்ள நேரிடும் அந்த நாடு அப்படின்னும் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இந்தியா கிட்ட உதவி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க வங்கதேசம். அதாவது பங்களாதேஷ் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கும் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கிறதுக்கு இந்தியாவுடைய உதவியை நாடுது. பங்களாதேஷுடைய பரிந்துரைக்கு ஏற்ப இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரித்து பங்களாதேசத்துக்கு அனுப்பி வைக்கும். அதற்கான செலவை வந்து பங்களாதேஷ் ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்தியா கிட்ட நீங்கள் கூடுதலாக டீசல் கொடுக்கணும் அப்படின்னு பங்களாதேஷ் வந்து கேட்டிருந்தாங்க. பங்களாதேஷுடைய ஒரே எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை சிட்டாகாங் பகுதியில் இருக்கு. ஆனால் ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயை சுத்திகரிக்க அது பொருத்தமற்றதாக கருதப்படுது. ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே சற்று கெட்டியானது. மத்திய கிழக்கு போரால பங்களாதேஷ் உள்பட பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு நீடிச்சிட்டு வருது. நிலைமையை சமாளிக்கிறதுக்காக ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் பெறுவதற்கு விதித்திருந்த தடையை அமெரிக்கா தற்காலிகமாக நீக்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் நீங்க வந்து ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கணும், அதை சுத்திகரித்து அதுக்கப்புறமா எங்களுக்கு அதை ஆயிலாக கொடுக்கணும் அப்படின்னு இந்தியாவுடைய உதவியை பங்களாதேஷ் நாடியிருக்காங்க. இந்தியாவும் அதுக்கு ஓகே சொன்னதாக சொல்லப்படுது. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அந்த நாட்டுடைய உளவு அமைப்புகளான சிஐஏவுக்கு தலைமை தாங்கிய நபர் மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. ட்ரம்ப் அவர்கள் ஒரு நிலை குலைந்த நபர் அப்படின்னும் அவரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னும் முன்னாள் சிஐஏ இயக்குனர் ஜான் ஃப்ரன்னன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இது இப்போ அமெரிக்காவில் பேசும் பொருளாக இருக்கு. வளைகுடாவில் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக தொடர்ந்து மோதல் நடந்துட்டு வருது. இப்போது முழுமையாக முடிவுக்கு வரவில்லை அப்படின்னாலும் தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கு. இதுல போர் நிறுத்தம் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஈரானுக்கு ட்ரம்ப் அவர்கள் நேரடியாகவே எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. ஈரான் வந்து எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்கலனா இன்று இரவோடு அந்த மொத்த நாகரிகமே அழிந்துவிடும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இது வந்து சர்வதேச அளவில் பரபரப்பை கிளப்பி இருந்தது. அதிபர் பதவியில் இருக்கும் ஒருவர் இது போல பேசலாமா அப்படின்னு பலரும் ட்ரம்ப்புக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. இதற்கிடையில தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை சிஐஏவுடைய முன்னாள் தலைவரான ஜான் ஃப்ரன்னன் மிக கடுமையாக சாடியிருக்கிறாரு. இவர் ஒபாமா காலத்தில் சிஐஏவுக்கு தலைமை தாங்கியவர். அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ஜான் அவர்கள் ட்ரம்ப்பை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையை பாருங்கள், அவர் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயாராக இருப்பதையே அது காட்டுது. இந்த நபரிடம்தான் நாட்டின் இராணுவ கட்டுப்பாடுகள் இருக்கு, அது மிகப்பெரிய ஆபத்து. இவரை போன்ற ஒருவரை மனதில் வச்சுதான் அமெரிக்க அரசியலமைப்பின் 25வது சட்ட திருத்தம் எழுதப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்க அரசியலமைப்புடைய 25வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அதிபர் தன்னுடைய கடமைகளை செய்ய தகுதியற்றவராக இருக்கும்போது அல்லது இறக்கும் போது துணை அதிபர் அந்த பொறுப்பை ஏற்பது குறித்த விதியாகும். ஏற்கனவே எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியை சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் ட்ரம்ப் அவர்களை இந்த சட்டத்தின் கீழ் நீக்க வேண்டும் அப்படின்னு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. சட்டம் இருக்கு அப்படிங்கறதுக்காக ட்ரம்ப்பை உடனடியாக பதவி நீக்கம் செய்துவிட முடியாது. நடைமுறையில் ட்ரம்ப்பை தூக்குவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட 0 அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் அமைச்சரவை மொத்தமும் ட்ரம்ப்புடைய பக்கமே உறுதியாக நிற்கிறாங்க. அதனால ட்ரம்ப்பை அதிபர் பதவியிலிருந்து நீக்குவது அப்படிங்கிறது அவ்வளவு ஒன்றும் சீக்கிரம் நடந்து விடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் ட்ரம்ப்பை ஜான் ஃப்ரன்னன் இப்படி வெளுத்து வாங்க ஒரு காரணம் இருக்க தான் செய்யுது. ட்ரம்ப்புடைய நிர்வாகம் ஃப்ரன்னன் மீது கிரிமினல் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே முன்னாள் FBI இயக்குனர் ஜேம்ஸ் கோமி மீது நாடாளுமன்றத்தில் பொய் சொன்னதாக குற்றம் சாட்டி வழக்கு தொடரப்பட்டது. இந்த சூழலில் தான் ஜான் மீதும் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அதே நேரம் இப்போது தன்னையும் ட்ரம்ப் அவர்கள் குறிவைக்கிறார் அப்படின்னும் இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கல் அப்படின்னும் ஃப்ரன்னன் அவர்கள் குற்றம் சாட்டுறாரு. இந்த சூழலில் தான் ட்ரம்ப் அவர்களை அதிபர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு ஜேடி வான்ஸை வந்து அதிபராக்க வேண்டும் அப்படின்னும் அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.